வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா பழைய சாதமும் அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். பழைய சாதத்தில் என்ன பெருசாக ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது தான். பட் பழைய சாதங்கிறது எல்லாருக்கும் செய்ய தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் மாறிட்டு வருது. இந்த சீசனில் நம்ம இது மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போதோ அதை பற்றி நம்ம கேட்டுப்படும் போதோ கூட சரி நம்ம இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு இனிமேலாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சிலருக்கு தோணலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் இந்த பதவி வெளியிட்டேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 3, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே போல் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம். நார்மலாக கருவடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சாம்பார்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோங்க. அந்த கருவடை வச்சு தான் நம்ம இன்றைக்கி துவையல் அரைக்க போகிறோம். அதை நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் புளி, தேங்காயும் புளியும் சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அருமையான ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தை நான் நைட்டு வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சாதத்தை நான் சாப்பிட போகிறேன். அதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். அந்த அதில் மேலே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் இது நீராரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த வயலுக்கெல்லாம் வேலைக்கு போகும்போது அந்த காலத்தில் காஃபி டீயெல்லாம் இப்போ மாதிரி யாரும் குடிக்க மாட்டாங்க. இந்த இந்த தண்ணி இந்த சாதம் ஊற்றின பழைய சாதத்தில் இருக்க மேற்கொண்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதில் உப்பு போட்டு அதை நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு குடிச்சிட்டு போவாங்க. அதுதான் அவங்களுக்கு காஃபி டீ மாதிரி நல்லா அவங்க 10 மணி 11 மணி சாப்பிட்ற வரைக்கும் அந்த இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்குமா. இப்போ ஆனால் யாரும் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ பழையதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருமே எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயந்தான். இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதை மருத்துவர்களும் பரிந்துரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது இந்த குடல் அலர்ஜி நோய் இருக்கவங்க இந்த உணவை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதாவது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. இப்போ நான் சாதத்தில் தண்ணியெலாம் சேர்த்துட்டு உப்பு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இங்கே தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்ச கருவடை துவையலும் கெடாரங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம சேனல்லே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வேணாலும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம பழக்க விடலாம். இந்த சீசனில் தாராளமாக எல்லாருமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நன்மை தரக்கூடிய உணவு. இதில் பார்த்திங்கன்னா இந்த சாதம் அந்த நொதித்து தன்மை ஏற்படும் போது அதில் இருக்கிற அயன் சத்து, அதோட கால்சியம், பொட்டாசியம் இந்த சத்துக்கள்லாம் இன்னும் அதிகப்படுத்தி நம்ம உடலுக்கு அதன் மூலயமா தான் நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவ்வளவு சிறப்பான ஒரு உணவை நம்ம நம்ம இடைப்பட்ட நாட்களில் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ஹோட்டல்ஸில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் கூட பழைய சாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.